The United 11 இன் ஓபனர்ஸ் மேடி மற்றும் ராஜ். யுனைடெட் அவங்களோட 12th மேன் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அம்பையர் கொஞ்சம் இந்த மேட்சை கொஞ்சம் சீக்கிரமா நடத்தி தருது உங்களுடைய பொறுப்பு. ராஜ் நான் ஸ்டிக் பேர் ராஜ். வெயில் சுல்லுன்னு அடிக்கிறதுனால இந்த மேட்சை சல்லுன்னு முடிக்குமாறு சரத் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அகலப்பந்து ஆட்டத்தின் முதல் பந்து அகலப்பந்து. பவுண்டரி 4 ரன்கள். மன்னிக்கவும் 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 6. அண்ணன் மேடி பேட்ல இருந்து முதல் பந்தே 6. The next match SMCC versus Legal and Eagle. ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. விக்கெட், ஒரு பெரிய விக்கெட். அங்க ஒரு பால் 6 கொடுத்தாலும் அங்க ஒரு சூப்பர் விக்கெட். ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். OTT 11 கிரிக்கெட் கிளப் ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ளட் லைட் டோர்னமெண்ட் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் செகண்ட் ரவுண்ட் செகண்ட் மேட்ச் யுனைடெட் 11 வெர்சஸ் சதீஷ் சிசி. ஒரு நல்ல ஷாட். அது பேட்ல பட்டோனே தெரியுது. கண்டிப்பா ஒரு மேக்சிமம் ஒரு 6. அது ஒரு நல்ல ஷாட்.
தேங்க்யூ 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 தேங்க்யூ. உங்கள் வீட்டு அனைத்து சுப நிகழ்ச்சியும் அணுகவும் டிஜே சாமி. ஒரு நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. லீகல் பால், கரெக்ட் பால், பிட்டான். முதல் ஓவரின் கடைசி பந்து. பிரவீன் டீம் சதீஷ் சிசிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பிரவீன். ஒரு நல்ல கொடி, அது ஆறாக மாறுமா? விக்கெட். ஒரு நல்ல பிரேக் த்ரூவாங்க. ஓவர். ஒரு ஓவர் முடிவெற்றியில் அணியின் எண்ணிக்கை 13-2. பேட்டிங் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அனைத்து கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சிட்டி. அநேகமா இன்னும் ஒரு 4-5 விக்கெட்டுக்கு அப்புறம் என்னுடைய அருமை தம்பி மிஸ்டர் பிளாக் அவர் வருவார் என அவருடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். டீம் சஜய் சிசிக்காக த நெக்ஸ்ட் பவுலர் சஞ்சய். ராஜ். நமக்கு மிக சிறப்பாக ஆடியோ சர்வீஸ் செய்த அண்ணன் சுதாகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு அருமையான வீசு, ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு, தவறவிட்டார். இந்த மாரி ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் எல்லாம் விடவே கூடாது. பனிஷ் பண்ணுவாரா ராஜ்? மிக சிறந்த முறையில் ஆடியோ சர்வீஸ் செய்த அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கட் பண்ணு. ஒரு நல்ல ஷாட் நேர் திசையில். 6. இப்படியே போச்சிருப்பேன், இப்படி போச்சவன். ஒரு நல்ல ஷாட். அந்த கேட்சை மிஸ் பண்ணாங்க, அதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட். ஸ்ட்ரெயிட்லயே அடிக்கிற டம்முன்னு வந்து இது இன்ஃபீல்டு பிடிக்க முடியாது. ஆனா அவுட்ஃபீல்டு பெர்க்மேன்ஸ் அவரை இந்த கேட்சை தவற விட்டார். ஒரு நல்ல ஷாட்டுக்கான வாய்ப்பு சரியாக படவில்லை. The next match SMCC vs Legal Eagle. 2 பேரும் தயார் நிலையில் உள்ளவாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முன்னோனே டாஸ் போட 2 கேப்டனும் வந்துருங்க.
ஒரு நல்ல பந்து வீச்சு. சதீஷ் சிசிக்காக சஞ்சய் அவர் மிக நேர்த்தியாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். நேரம் குறைவாக உள்ள காரணத்தினால் இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே எஸ்எம்சிசி கேப்டனும் லீகல் கேப்டனும் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு சிறந்த ஃபீல்டிங். அங்க இரண்டாவது ஓவரின் கடைசி பந்து. ஒரு நல்ல அடி. அந்த கேட்சை ஏன் மிஸ் பண்ணு கண்டிப்பா நினைக்க வைப்பார் போல இவரு. ஸ்டாப். நன்றி டிஜே. 2 ஓவர் முடிவெடுத்த அணியின் எண்ணிக்கை 27. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஒரு நல்ல ஷாட்டு. அவர் அடிச்ச 2 ஷாட்டுமே டப்புன்னு கேக்குது சவுண்ட். பா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு கேட்ச் விட்டோன்னு. கேட்ச் விட கூடாது. கேட்ச் இஸ் தி மேட்ச். நீ சொல்றியடா அத. சஞ்சய் நட் அது வேற சொல்லுங்க. எங்க பாக்குற? அழுதுக்கு அடி வரடா மார்னு. The next bowler Ajit. 27 bro. ஒரு நல்ல பந்து. அகலப்பந்து. நடுவருக்கு நன்றி. சிங்கம், எங்களது சிங்கம் தங்கம். ஒரு நல்ல ஷாட். அது பட்டோன்னு தெரியாது. ஒரு யூஜி 6 அது. கவலைப்படாதீங்க. அங்க நம்மளோட பறக்கும் படை அங்க கண்டிப்பா இருக்கும். பால் 10 செகண்ட்ல திரும்பி வரும் கிரவுண்ட் உள்ள. அஜித் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நண்பர் அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு அங்க போயிடுங்கப்பா. என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு ஆன்சர் தெரியாது. ஒரு நல்ல அடி. 4. ஜஸ்ட் மிஸ். ஒரு சின்ன நூலிடை தான் 6க்கு. ராஜன் பொண்டாட்டிடா. ஒரு நல்ல வேரியேஷன், ஒரு நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. அடுத்த ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. தவற விட்டார். இதோட 2வது கேட்ச் டிராப். 2 பால் இருக்கு ப்ரோ. இந்த ஓவரின் 5வது பந்து. அகலப்பந்து. நடுவருக்கு நன்றி.
சிறந்த முறையில் நடுவர் பணியாற்றும் அண்ணன் சரத் அவர்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃப்ரூட் மிக்சர் வாங்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல அடி 6 கண்டிப்பா 6. சிட்டி மற்றும் ராஜ் இருவரும் ஒரு அட்டாக்கிங் மூட்ல வராங்க. ஒரு நல்ல ஷாட், அது கண்டிப்பா தெரியுது, ஒரு யூஜி 6 அது கண்டிப்பா. சிட்டி ரோபோட் மேல அடிக்கிறாரு. 3 ஓவர் முடிவெற்றியில் அணி எண்ணிக்கை 51. த ஹை ஸ்கோர் பிரேக் 51. 3 ஓவர் முடிவெற்றியில் அணி எண்ணிக்கை 51. ஒரு 2 நிமிடம் பிரேக் உள்ளதால் உங்க டீம்மேட்ஸுக்கு 2 நிமிடம் இல்ல 1 நிமிடம் பார்த்துக்கிட்டே ஆயிடும். அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டு அது கப்சிப்புன்னு ஃபாலோ பண்ணும். 2 பிளேயர்ஸ் மட்டும்தான் பிரேக்குக்கு உள்ள போனோம் பேட்டிங் டீம்ல இருந்து. எந்த டீமா இருந்தாலும் 2 பேர் மட்டுமே அனுமதி. அண்ணன் மேடி அவருக்காகவே டிஜே இந்த பாட்டை போடுறாருன்னு நினைக்கிறேன். 2 நிமிஷமா? நித்துப்பா டிஜே நித்துப்பா. டைம் ஓவர். ஏன்னா உள்ள நடுவர் பணியாற்றுவர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சிங்கம் சரத் அவர்கள் சின்னது அப்படின்னு பெருக்கா கூற சொல்கிறார். நான் இல்லை. அடுத்ததாக சஞ்சய் பந்து வீச தயாராக இருக்கிறார். அதை எதிர்கொள்ள இருக்கிறார் ராஜ். காலிலிருந்து விண்டு பேட்ஸ்மேன்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி லெக் சைடும் நேர் திசையிலும் மாற்றி மாற்றி அடித்துக் கொண்டே இருக்கிறது. நேரம் குறைவாக உள்ள காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்ட் செட்டு பிரிக்கும். ஆனால் போவீங்க பவுலர்கிட்ட. சஞ்சய் போட எதிர்கொள்ள இருக்கிறார் ராஜ். அட்டாக்கிங் ராஜ். ஒரு அட்டாக்கிங் மோட்ல இருக்கிறார். கண்டிப்பா பால் படல சரியா. பீட்டன். ஒரு சிறந்த முறையில் யோசிச்சு போட்டுங்கிறாரு சஞ்சய் அவர்கள். ஒரு நல்ல கம்பேக் அங்க சஞ்சய் கிட்ட இருந்து. ஆனா இந்த காத்துல உண்மையிலே பவுலிங் போட ரொம்ப ரொம்ப கஷ்டம். சும்மா பட்டாலே தெரிக்கும். அந்த நிலையில சூப்பரா போட்டுக்கிறாரு சஞ்சய். ஒரு நல்ல அடி. இது கேட்ச்லாம் கிடையாது, கண்டிப்பா 6. இந்த நேரத்துல நன்றி. பால் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து விடுங்க.
ஒரு நல்ல கம்பேக் அங்க சஞ்சய் அவர்கிட்ட இருந்து ஒரு பீட்டன். காத்து செம்மையா அடிக்குது பால், லெக் சைடு தூக்கி விட்டா போதும் பறந்துனே இருக்கும் பால். அதுலயும் சூப்பரா மிக நேர்த்தியாக போட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன தடுமாற்றம். போல்டு ஆர்சிபி ஜெர்சில அண்ணன் போல்டு அப்படின்னு பெயர் எழுதி வைத்திருக்கிறார். போல்டு. ஒரு பிக் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ஆனா சரியா படவில்லை. லாஸ்ட் பால், 4ஆம் ஓவரின் கடைசி பந்து. ஒரு அருமையான அடி, கேட்சுக்கான வாய்ப்பு. அங்க சூப்பர் கேட்ச் அண்ணன் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் கேட்சை தவற விட்டாலும் அண்ணன் 2வது கேட்சை கெத்தா பிடிச்சிக்கிறாருப்பா. எதுக்குண்ணா நோ பால் ரிவ்யூ, லெக்னோக்கான ரிவ்யூ, நோ பாலுக்கும் ரிவ்யூ, ரெண்டுக்குமே இதுதான். அண்ணன் வேற கஷ்டப்பட்டு கேட்சை பிடிச்சிக்கிறாரு. No ball, review on successful, freed. freed. சே, அண்ணன் கேட்ச் பிடிச்சாருன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். பட் ஆனா நோ யூஸ். ஒரு நல்ல ஷாட் 6. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ரசலோட ஃபேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடிக்கிறது எல்லாம் அடி இடி மாரி தான். ஷாட் ஒன்லி. ஓவர். டிஜே ஸ்டாப். 4 ஓவர் முடிவடைந்த அணியின் எண்ணிக்கை 64. 2 விக்கெட் இழப்பிற்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்டோட ஹை ஸ்கோர் இதுதான் நினைக்கிறேன். இன்னும் 2 ஓவர் வெளியே இருக்கிறது. The next bowler Praveen for the attacking batsman Chutti ரெடியா இருக்கிறாரு. கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்ட் செட் நிக்க வச்சு போடுங்க ப்ரோ, டைம் இல்ல. அகலப்பந்து, முதல் பந்து அவருடைய பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 பேட்ஸ்மேன் ஒரு அட்டாக்கிங் மூட்ல தான் இருக்கிறாங்க, சுத்தினே இருக்கிறாங்க. ஒரு செம்ம ஷாட் இது, கண்டிப்பா 6. ஒரு ஹெலிகாப்டர் பார்த்த மாதிரி இருக்கு. 6 சிட்டி அவர் பேட்ல இருந்து ஒரு 6. தவறவிட்டார், ஒரு அருமையான பந்தை தவறவிட்டார்.
டாட் பால். பேட்ஸ்மேனுக்கு விண்டு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி சரியா, ஆனா மீட் ஆகல. ஃபோர் இல்லை, 2 ரன் மட்டுமே. மன்னிக்கவும் மன்னிக்கவும், 3. ஒரு சிறிய திருத்தம், நெட்வொர்க் இஷ்யூ. ஒரு அருமையான அடி, கண்டிப்பா தெரியும், உள்ள போட்டா வெளியில. அண்ணன் ராஜு 2 சிக்ஸா எடுத்து வந்துட்டு டபுள் 6 மாதிரி அடிக்கிறார் ஒரு ஷாட்டும். ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப். ஐந்தாவது பந்து, இந்த ஓவரின் 5வது பந்து. ஓ, தவற விட்டார், தங்கத்தை தவற விட்டார். கண்டிப்பா ஃபீல் பண்ணுவார், ஒரு ஃபுல் டாஸை தவற விட்டாரு. ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் இங்க. 2 பேரும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப் ஆடிருக்காங்க. அகலப்பந்து, அந்த ஸ்டைலுக்கே இங்க அடிமை எங்க அண்ணன் சிங்கம் சரத். ஒரு நல்ல ஷாட், கண்டிப்பா 6க்கான வாய்ப்பா, விக்கெட். ஒரு சிறந்த கேட்ச் அங்க. ஓவர். கொஞ்சம் கமிட்டி கொஞ்சம் சீக்கிரம் தொடர்பு எடுத்து உள்ள போங்கப்பா. இந்த ஓவர் முடிச்சோடனே பணியை ஆற்றுவோம். பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ? சீச்சு, த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீச்சு. அம்பையர் கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. 5 ஓவர் முடிவடையில் அணியின் எண்ணிக்கை 81. 3 விக்கெட் கான். 100 அடிப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். த ரன் மிஷன் சிட்டி உள்ள இருக்கிறாரு. 100 அடித்தால் மிகவும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாத அந்த டீமுக்கு அண்ணன் மேடி அவர்கள் குளிர்பானம் வழங்குவார். கூட கமெண்ட்ரி பண்ணவருக்கு வாங்கி தருவார்னு கண்டிப்பா நினைக்கிறேன். ஒரு நல்ல பந்து வீச்சு. கண்டிப்பா ரன் மிஷின் தான். பேட்ல சரியா பண்ணலனா கூட ஓடி ஓடி ரன்னை குவித்து கொண்டிருக்கிறார் சிட்டி. ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, விக்கெட். அண்ணன் ஒரே ஒரு கேட்ச மட்டும் தான் மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 4 கேட்ச் புடிச்சாருப்பா. நான் பதிவு பண்ணிட்டேனா? சொன்ன மாதிரி பதிவு பண்ணிட்டேன். 4 கேட்ச் பிடிச்சிக்கிறாரு அண்ணன். நான் மாசா ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணன் கதிர் 4 கேட்ச் பிடிச்சிக்கிறாரு இந்த மேட்ச்ல.
த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விவேக். ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா ஒரு ரன் மட்டும். லாத்ரி கடைசி ஓவரின் 4ஆம் பந்து. லீகல் டெலிவரி. பேட்ஸ்மேன் ரிவ்யூ. இருங்க, வெயிட். ரிவ்யூ, பேட்ஸ்மேன் ரிவ்யூ. ஒயிடுக்கான ரிவ்யூ இது. லீகல் டெலிவரி இது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் பேட்ஸ்மேன் ரிவ்யூவுக்காக ஒரு சின்ன திருத்தம். கதிர் அவருடைய 5வது பந்து. ஒரு அருமையான ஷாட். அங்க ஒரு யூஜி 6 ரோடு மேல முதல் முறையா அடிச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நிறைய 6 கண்டிப்பா போவோம். பால் கொஞ்சம் சீக்கிரம் பால் ஏத்துறாங்க. நியூ பாலா நான் பாட்டா பண்ண கொஞ்சம் வந்துச்சு பா சரத்த. நான் கவலைப்படாத, நம்ம பசங்க தீயா இருப்பாங்க. வித்தின் 10 செகண்ட் பால் திரும்பி வரும் செவத்துல வச்ச மாரி. ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி. 6 பேக் டு பேக் 6. 97 அடித்தால் வெற்றி. ஜஸ்ட் மிஸ். 100 அடிப்பாங்கன்னு காத்திருந்தோம். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா 100 போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா விண்டு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் SMCC வெர்சஸ் லீகல் ஈகிள். லீகல் ஈகிள் எங்க இருந்தாலும் கிரவுண்டான வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிங்கா களை இறங்கிடுச்சுடா. பிளாக் check. யுனைடெட் டீம்ஸ் ஃபீல்டிங் கொஞ்சம் செட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் நிக்கிறாரு ப்ரோ.
மட்டும் தான் ஆனா மத்த யாரும் ஆடல. கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்ட் செட் பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்ட் செட் பண்ணுங்க. நேரம் குறைவாக உள்ள காரணத்தினால் கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்ட் செட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிங்கம் சரத் அவர்கள் இந்த மேட்சை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா அவர்கள் ஒரு ஃப்ரூட் மிக்சர் வழங்கப்படும். நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்எம்சிசி வெர்சஸ் லீகல் ஈகிள். தயார் நிலையில் உள்ளமாறு கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தால் 2 கேப்டனும் ஸ்டேஜ் அந்த வந்தால் நல்லா இருக்கும். டாஸ் போடலாம். எஸ்எம்சிசி கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வாங்கப்பா. ஹார்திக் பாண்டியா ஜான்சன். நம்ம ஜெசில தான் இருக்காங்க. வீட்டில் தான் இருக்கிறாங்க. இங்கே தான் இருக்கிறாங்க. அப்படியா? யுனைடெட் லெவன்ஸுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட இருக்கிறார் அண்ணன் விவேக் அவர்கள். ஒரு நல்ல ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே தவற விட்டார்கள். கேசவன் அவருடைய கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. டிசிஷன் ஆன் டிசிஷன் ஜான்சா. ஓ டிசிஷன் சொல்லிட்டு போயா, உடனே சொல்லிட்டு போ. ஒரு சிறிய மாற்றம். எஸ்எம்சிசி பவுலிங் தேர்வி. ஒரு நல்ல ஷாட். இங்க ஒரு 4 வரலாமா வரக்கூடாதான்னு பாலே நொந்து பொறுமையா இருந்துச்சு. இருந்தாலும் 4. எப்படி இருந்தாலும் இந்த கயிறை தாண்டா 4பா. விக்கி ஒரு நல்ல ஷாட்டுக்கான வாய்ப்பு. அவரு ஓ கேட்ச் டிராப். ராஜ் அவர்கிட்ட இருந்து ஒரு கேட்ச் டிராப். கேட்சை வந்து தவறவே விடக்கூடாது. ஏன்னா காத்து பலமா அடிக்குது. இதே தப்ப ராஜ் அண்ணன் அவருக்கு கேட்சை விட்டாங்க. அவர் நின்று மேட்ச் மாத்தினாரு. அதே மாதிரி விக்கி அவர் பண்ணுவாரா பார்க்கலாம்.
அம்பையர் கொஞ்சம் சீக்கிரம் நிற்க வைங்க அம்பையர், டைம் இல்லை. பாலே சரியா பிடிக்கல. கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா, டைம் இல்லாத காரணம் கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா. ட்ரோன்ல தண்ணி தெளிக்கலாமா? கூலிங்கா சொல்லுக்கா பண்ணு, நான் போய் சாப்பிட்டு. அருமையான அடி, பவுண்டரியா 4. பவர் பிளேயில் ரன் வர்றது சாதாரண விஷயம்தான். நாலு பால் படா, 4 பால். அல்லே சாப்பிட்டு தானே வந்தேன். மறுபடியும் 4. 5 பால், நோ பால். ரிவ்யூவா? ரிவ்யூ இல்லை, அம்பருக்கு டவுட்டாக இருந்தால் ரிவ்யூ கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சொன்னோம். இல்லை, ஆர்குமெண்ட் வேண்டாம், அம்பருக்கு டவுட்டாக இருந்தால் ரிவ்யூ தாராளமாக எடுங்கன்னு சொல்லி நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். ஆர்கனைஸ் டீமு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஜூஸ் வாங்கிட்டு வரேன். மிஸ்டர் சரத், ரொம்ப க்ளோஸ் காலாக இருக்குது. ரொம்ப க்ளோஸ் தான். இட்ஸ் a legal ball, correct ball. லைட்டெல்லாம் பார்க்க முடியாது. நல்ல டிசிஷனாக கொடுங்க அம்பர், சரியாக பண்ணுறீங்க, அதே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு பாலும் எல்லாருக்கும் தேவைப்படும். கேட்ச், விக்கெட். நேரம் விட்டுரு பாரு. யுனைடெட் லெவன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு விக்கெட்ஸ். 2 கேட்ச் ட்ராப் பண்ணாலும் நெக்ஸ்ட் 3வது கேட்சை பிடிச்சிட்டாங்க. ஒரு ஓவர் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. அம்பையர் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க மேட்சை. bowler name Sizawa Siza.
அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. இது கண்டிப்பா ஆறுதாங்க, டவுட்டே இல்லை. இரண்டாவது ஓவர் முதல் பந்திலே 6. செட்டிங் தான் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் பிளாக் அடித்தார். இது 2-6. 6. 2 பந்துக்கு 2-6. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. பவுண்டரி மாறுமா? இல்லை, ஃபீல்டரின் கையில் தஞ்சம் புகுந்தது. 1 ரன் மட்டுமே. மறுபடியும் ஒரு 6 கேட்சா? 6, சந்தேகமே இல்லை. 6 கேட்ச் பிடித்த வெளியே இருந்து பிடிச்சிட்டாங்க. ஒரு பிக் ஓவரா மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நல்ல பந்து. மறுபடியும் ஒரு 6. கண்டிப்பா 6 தாங்க. இது 2 ஓவர் முடிவெற்ற அணியின் எண்ணிக்கை 40. 40. அந்த பால் எடுத்து போடுங்கப்பா தம்பிங்களா. பால் வந்துடுச்சு. ஆமா, 24 பந்துகளுக்கு 54 அடித்தால் அதுதான் சொல்றேன். 24 பந்துகளுக்கு 40. 57 ஆடணும் இன்னும். ஒரு ரன் மட்டுமே. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ரோட்டுக்கு இல்லை, முன்னாடி வந்துச்சு. ஆனா 6 தாங்க. தம்பி வெளியே போட, வெளியே போயிட்டு போறேன். லைனுக்கு முன்னாடி நெல்லுப்பா. அருமையாக அடிக்கப்பட்டு கேட்ச், விக்கெட்.
ஸ்டேஜ் எப்படி இது கொடுத்துருக்கலாம். அம்பர் beaten dot ball எத்தனை பால் இருக்கு? lot 2 last 2 ball அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் கையில் தஞ்சம் போகுது. ஒரு ரன் மட்டுமே வா, ஒரு ரன் மட்டுமே. ஒரு ரன். 3 ஓவர் முடிவிற்றில் அணியின் எண்ணிக்கை 49. பரவாயில்ல, நல்லா ரொம்ப ரன் தான் போடுது. 2 ஓவர் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஓவரா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. பிரேக் 2 minutes. 1 minute பிரேக் எடுத்துக்கலாம் வேண்டுமென்றால், வேண்டாம் என்றால் எங்களுக்கு நல்லது. வேண்டாம், சூப்பர், தேங்க்யூ. இதே போல எல்லா டைமும் தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பண்ண முடியாதுங்க, இது கண்டிப்பா ஆறுதாங்க. அந்த பால் கொஞ்சம் எடுங்க தயவு செய்து. மேட்சை சேவ் பண்ணணும், டைமை சேவ் பண்ணணும். லீகல் பால். ஒரு 6 போனாலும் அடுத்த பால் கம்பேக் கொடுத்திருக்கார் மிஸ்டர் மேடி. அடித்தார், கேட்சா, ஆரா, விக்கெட். லைன் நம்பர் விக்கெட்ஸ். சபாஷ். ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த 3 பால் நல்லா போட்டிருக்காரு.
அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4. அருமையான ஃபீல்டிங். 4 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. சாரி 3 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. 1 ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 4வது ஓவரின் கடைசி ஒரு பந்து. சபாஸ், ஒரு நல்ல பால் இல்லை. உண்மையாலுமே இந்த விண்டுக்கெல்லாம் இந்த ஸ்கோரு, இந்த ஓவர் போட்டு இந்த ஸ்கோரை கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. சூப்பர். 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 57. அதுல தான்ப்பா நான் ஸ்பெஷலிஸ்ட், மேடி ஸ்பெஷல். 12 பந்துகளுக்கு 40 அடித்தால் வெற்றி. நான் கொஞ்சம் சீக்கிரம் அந்த மாதிரிலாம் பேசாத. இது கேட்ச் பிடிச்சா 100 ரூபாய் தரும் ரூபனுக்கு. இப்போ அன்பு தம்பி ரூபன் கேட்ச் பிடிச்சா 500. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட அடிக்கணும்பா. அச்சாலாம் பிடிக்கணும்பா. தட தட மிஸ்டர் பிளாக் தட தட. ராஜ், நான் அடிச்ச ரன்னுக்கு நானே போட்டு வின் பண்ணி தரேன்ட்டு வந்திருக்காரு அண்ணன் ராஜ். ஒரு நல்ல ஷாட். இவர் அச்சதை திருப்பி அச்சு காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஷாட், லெக் திசையில் 6. ஒரே 6 மழையா பெய்து கொண்டிருக்கிறது. நீங்க எங்க அச்சாலும் வித்தின் 10 செகண்ட் திரும்பி பால் உங்க கையில வரும். அதுக்கு காரணம் நம்மளுடைய அஜித் தலைமையில் இருக்கும் குழு. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா சரியா பண்ணல. அங்க டென்னிஸ் கிட்ட ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்க 2 ரன்கள் மட்டும். இந்த மேட்ச் ஒரே ஃபயரா இருக்குது. ஃபயர் வர்சஸ் ஃபயர். அகலப்பந்தி, உதிரிகள் உங்கள் எதிரிகள். காத்து செம்மையா அடிக்குது. பால பார்த்து தூக்கி விட்டா போதும். ஒரு நல்ல கம்பேக். ராஜ் அவர்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் ராஜ். ஒரு நல்ல ஷாட். 6 மேக்ஸிமம். அண்ணன் கதிர் அவர் வேற யாரும் நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு. டிஜேக்கு நன்றி. இன்னும் 2 பந்துகள் உள்ளன. உங்கள் வீட்டு அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் அணுகவும் டிஜே சாமி, ரஜினி முருகன் டீ ஸ்டால். ஒரு அருமையான அடி. ஒரு 4 வாய்ப்பா இல்லை. ஒரு நல்ல ஃபீல்டிங். அங்க பிளாக், மிஸ்டர் பிளாக் பல்லு பழிச்சுன்னு தெரித்துப்பா செல்லத்துக்கு.
ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி. ரிவ்யூ, த விக்கெட்டுக்கான ரிவ்யூ, பேட்ஸ்மேன் ரிவ்யூ, சாரி பவுலர் ரிவ்யூ. நான் ஃபீல்ட் செட்ல நிக்க வேணாம் சரத்தனா. 2 நிமிஷத்துல நாட் அவுட். நாட் அவுட். ஆறு பந்துகளுக்கு 22 அடித்தால் வெற்றி. நீங்க யாரும் போட தேவையில்ல, நானே போடுறேன்ட்டு அண்ணன் மேடி அவரே திறந்துக்கிறாரு பாலை போடுறதுக்கு. ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி 6. த வெல்கம் பவுண்டரி 6. முதல் பாலே 6. நன்றி 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 நன்றிகள் பல. ஒரு நல்ல கம்பேக்ங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் ரெண்டாவது ஒரு பீட்டன். 4 பந்துக்கு 16 அடித்தால் வெற்றி. 16 ரன்கள் 4 பந்துக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் SMCC vs லீகல். தயார் நிலையில் உள்ளவும் ஒரு அருமையான ஐடி, ஆனா அது கொடி. விக்கெட். ஒரு சூப்பரான செலிப்ரேஷன் அண்ணன் மேடி கிட்ட இருந்து. டிஜே ஒரு பாட்டு போட்டு விடுங்க அண்ணனுக்காக. என் பேரு படையப்பா. அண்ணன் மேடி அவர்களுக்காக ஒரு பாடல். ரொம்பலாம் வேணாம், 1 லிட்டர் மாசா ஜூஸ். ப்ரோ கொஞ்சம் பேட்ஸ்மேன் சீக்கிரம் வாங்க ப்ரோ, இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. SMCC கொஞ்சம் ரெடியா இருங்க. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே பட்டுன்னு உள்ள போயிடுங்க. ஃபீல்டிங். ஒரு நல்ல வேரியேஷன் அங்க அண்ணன் மேடி கிட்ட இருந்து ஒரு நல்ல வேரியேஷன். ஒரு நல்ல பால் பீட்டன். இரண்டுக்கு 16 அடித்தால் வெற்றி. பால் ரைட். ஒரு நல்ல ஷாட் 6. ஒரு பாலுக்கு 10 ரன். ஒரு நல்ல பவுலிங் அங்க மேடி. இதுலதான் அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட். ஓவர். SMCC தயாராக உள்ளவும் அண்ணன் மேடி அவர்களுக்கு இப்போ ஒரு பாடல். டிஜே
எதனா போட்டு விடு ஒரு பாட்டு. எதிர் நீச்சல். மேடி ஸ்பெஷல் ரென்லி